ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஜிஸ்டார் மொபைல் கேர் அண்ட் ட்ரைனிங் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கமெண்ட்டில் ஒருத்தர் கேட்டிருந்தாருங்க, எப்படிங்க ஐசி செக்ஷன்ஸ் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, ப்ளஸ் நெட்வொர்க் ஐசி, பவர் ஐசி, அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாஷ் ஐசி, சிபியூ இதெல்லாம் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு போர்டு. ஸோ இது வந்து லைஃப் மொபைலோட போர்டு. ஸோ இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா, நம்ம இப்போ வந்து ஓப்போ, விவோ, சாம்சங், ரெட்மி இந்த மாதிரி ஃபோன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இன்னும் கொஞ்சம் நிறைய ஐசிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம பிகினிங்லேருந்து போகலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்காக வந்து நமக்கு மொபைல்ஸில் என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் வந்து தெளிவாக தெரியும் அப்படிங்கிறதுனால தான் இந்த போர்டு வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போ நம்ம எப்படிங்க வந்து நெட்வொர்க் செக்ஷன் வந்து ஃப்ளாஷ் ஐசி, சாஃப்ட்வேர் ஐசி, ஃப்ளாஷ் ஐசி, சாஃப்ட்வேர் ஐசிலாம் ஒன்று தான், அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாக ஒரு மொபைலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெட்வொர்க் செக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை தாண்டி வந்து நமக்கு வந்து ஃப்ளாஷ் ஐசி, சிபியூ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு மட்டும்தான் ஐசி போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ஏன்னா மொபைல் நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மொபைல் செக்ஷனில் தியரிட்டிக்கலாக நிறைய சொல்லியிருந்தேன். ஸோ மொபைல் வந்து நிறைய ஐசி பர்பஸ் வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் செக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் பார்த்திங்கன்னா பிஎஃப்ஓ, ஆர்எஃப்ஐசி அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது மேக்ஸிமம் இந்த 2 ஐசி தான் வந்து எல்லா மொபைல்லையுமே காமனாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சிபியூ சாஃப்ட்வேர் ஆர் ஃப்ளாஷ் ஐசி வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக 3 ஐசிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிபியூ, செகண்ட் வந்து ஃப்ளாஷ் ஐசி, அண்ட் 3வது வந்து பவர் ஐசி. ஸோ ஒரு ஃபோன் வந்து டெட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா 3, 2, 1 அப்படிங்கிற மாதிரி ரிவர்ஸில் தான் போவோம். ஸோ ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா நெட்வொர்க் ஐசி, பவர் ஐசி. ஸோ இந்த பவர் ஐசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது பேர்லேயே இருக்குங்க. ஸோ நம்ம மொபைலில் வந்து கொடுக்குற பவர்ஸ் எல்லாமே வந்து பவர் ஐசிலேருந்து ரெகுலேட் பண்ணி தான் எல்லா இடத்துக்கும் வந்து செக்ஷன் வாரியாக நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ நம்ம வந்து ஒரு மொபைல் டெட் அப்படிங்கும் போது நம்ம வந்து பவர் ஐசிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ளாஷ் ஐசி, அப்புறம் நம்பர் 1 சிபியூ. ஸோ இது மட்டும்தான் டெட் காரணமானு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. வாட்டர் டேமேஜ் மூலிமா நம்மளுக்கு நெட்வொர்க் செக்ஷனும் வந்து மேபி ஐசி கடையில் வந்து தண்ணிலாம் பூந்துருச்சு அப்படின்னா நமக்கு டெட் ஆகிறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஐசி எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத மட்டும் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த போர்டு. ஸோ இந்த போர்டில் வந்து பவர் ஐசி எதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு ஹிண்ட் தான். பவர் ஐசி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காயில்ஸும் கெப்பாசிட்டரும் சுற்றி நிறைய இருக்கும். அது என்னங்க காயில்ஸ், கெப்பாசிட்டர் சுற்றி நிறைய இருக்குது அப்படின்னா, ஒரு லோட்லேருந்து ரெகுலேட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பூஸ்டிங்க்கு ஒரு காயிலும், பட் அந்த நம்ம ஃபில்டரிங்க்கு ஒரு கெப்பாசிட்டரும் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய காயிலும் கெப்பாசிட்டரும் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ ஒரு போர்டை பார்க்குறீங்க, ஃப்ரண்ட்டு, பேக் அப்படின்னு சொல்லிட்டு 2 இடத்த பார்க்குறீங்க. இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு வந்து ஐசி எது இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி கனெக்டர், சிம் எஜெக்டர், 2 சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு தேவையான கெப்பாசிட்டர் தான் கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த கனெக்டர் வந்து கேமரா. ஸோ கேமராக்கு பக்கத்தில் அந்த கட்டிங்கில் இருக்கிற கனெக்டர் வந்து கேமரா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹெட் ஜாக்கு, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டிஸ்பிளே கனெக்டரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க. இது எதுக்கு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். செக்ஷன் வரையும் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பவர் KC1, KC2, KC0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி போட்டு இந்த இடத்துல ஒரு கனெக்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பவர் ஆன் ஸ்ட்ரிப். ஸோ வால்யூம் அப்பு, டவுனு, பவர் ஆன் ஸ்ட்ரிப், இந்த 3க்கான ஒரு கனெக்ஷனாக தான் அது இருக்கும். இப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் கண்டிப்பாக நமக்கு ஐசி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுனால இப்படி திருப்பி பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெப்பாசிட்டரும் காயிலும் இதில் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஐசி பாருங்கள், கெப்பாசிட்டரும் காயிலும் அதிகமாக இருக்குது. ஸோ இது பாருங்கள், இது எல்லாம் வந்து பெருசாக இருக்கிறது எல்லாம் காயில், சின்னதாக குட்டியாக இருக்கிறதெல்லாம் வந்து கெப்பாசிட்டர். அப்போ கண்டிப்பாக பவர் ஐசி இது தான். ஸோ பவர் ஐசி இந்த சைஸில் தாங்க இருக்கும். ஸோ இந்த மொபைலுக்கான இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஐசி இது தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் ஐசி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சாஃப்ட்வேர் ஐசி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிபியூ மேலே பேர் எழுதிருப்பாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குவால்காம், ஸ்னாப்ட்ராகன், அல்லது வந்து மீடியாடெக், அல்லது வந்து ஸ்பெக்ட்ரம். ஸோ ஓகேங்களா. இப்படி 3ல் வந்து ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் பட்ஜெட்டட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக குவால்காமும் மீடியாடெக் ஏதோ ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேம் எழுதிருக்கிறது வந்து கண்டிப்பாக சிபியூவாக இருக்குங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க ஐசி தான் வந்து சாஃப்ட்வேர் ஐசி. அந்த சாஃப்ட்வேர் ஐசி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன நேமில் வேணால் இருக்கலாம். ஸோ அந்த சாஃப்ட்வேர் ஐசி வந்து நிறைய மேனுஃபேக்சர்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் சாம்சங் அந்த மாதிரி. ஸோ அதனால் வந்து ஃப்ளாஷ் ஐசி வந்து சிபியூ வச்சு தான் நம்ம மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்தாலே தெரியுங்க, அதை வந்து நீங்கள் அனுபவத்திலே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சலாம். ஸோ இது வந்து நல்லா பார்த்தீங்க அப்படின்னா மீடியாடெக்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எழுதியிருக்கு. ஸோ இது வந்து சிபியூ. அப்போ இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஃப்ளாஷ் ஐசியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கான்செப்ட்.
ஸோ இப்போ இன்னும் என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இது என்ன செக்ஷனாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து இதுதாங்க நெட்வொர்க் செக்ஷன். ஸோ இந்த நெட்வொர்க் செக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, சப்போர்ட்லேருந்து மெயின் போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டர் மாதிரி வரும். ஸோ ஒரு ஒயர் மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து ஆண்டனாவோட கனெக்டர். ஸோ இந்த ஆண்டனாவோட கனெக்டருக்கு பக்கத்தில் என்ன செக்ஷன் இருக்கோ அது கண்டிப்பாக நெட்வொர்க் செக்ஷனாக தான் இருக்கும். ஸோ இந்த கனெக்டருக்கு பக்கத்தில் இந்த செக்ஷன், அப்போ இது கண்டிப்பாக நெட்வொர்க் செக்ஷன் தாங்க. ஸோ இந்த மொபைலில் வந்து பக்கத்திலே கொடுத்துட்டாங்க. இன்னொரு மொபைல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை இப்படி கொடுத்துருப்பாங்க, பின்னாடி திருப்பி நம்ம நெட்வொர்க் செக்ஷனாக கொடுத்துருக்கலாம். ஸோ ஒவ்வொரு மொபைலோட பிசிபி டிசைனை பொறுத்துங்க. ஸோ இப்போ இது நெட்வொர்க் செக்ஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா CPU, ஃப்ளாஷ் ஐசி, பவர் ஐசி. ஸோ ஓகேங்களா, இப்போ முடிஞ்சது. ஸோ இப்போ இதுக்கு மேலே இங்கே ஒரு செக்ஷன் இருக்குது. அது என்ன செக்ஷன் கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பேக்லைட் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ அது என்னங்க புதுசாக டிஸ்பிளே பேக்லைட் செக்ஷன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு டிஸ்பிளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 32 வோல்ட் அப் டு 32 வோல்ட் வரைக்கும் நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ ஆனால் நீங்கள் கேட்கலாம், நம்ம பேட்டரியில் இருக்கிறதுக்கே 4.2 வோல்ட் தாங்க லிமிட்டு, ஆனால் எப்படி 32 வோல்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரியில் இருக்க 3.7 வோல்ட் எடுத்துகிட்டு போயிட்டு டிஸ்பிளேக்கு தேவையான 32 வோல்ட்டோ 29 வோல்ட்டோ இல்லை வந்து 30 வோல்ட்டோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஃபோன்ஸில் ஒவ்வொரு வோல்டேஜ் வரும். ஸோ அதெல்லாம் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்குறது இந்த பூஸ்டிங் செக்ஷன் தான். ஸோ இது எதுக்குங்க, எந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டில் இந்த பூஸ்டிங் செக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லி இந்த ஐசிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 leg ஐசி போட்டிருக்காங்க. பட் இப்போ ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து பவர் ஐசி கூடயும் மெர்ஜ் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து வேறு ஐசியாகவும் போட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி பவர் ஐசி மாதிரியும் ஐசியாகவும் போட்டுறாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிகினர்ஸுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் 6 leg ஐசி காமிக்கிறேன். ஸோ இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி, பட் இந்த ஐசி கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது வந்து பேக்லைட் செக்ஷன். இந்த பேக்லைட் செக்ஷன் எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 ஹிண்ட் தாங்க. ஒன்று வந்து காயில் போட்டிருப்பாங்க, ரெண்டாவது விஷயம் டயோட் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டயோடும், ஸோ இந்த இடத்துல ஒரு காயிலும், பக்கத்தில் இந்த டிரைவர் 6 leg டிரைவர் போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க விஷயம். ஸோ ஒரு மொபைலில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற விஷயத்தை வச்சு நீங்கள் ஈஸியாக எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பவர் ஐசி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காயில், கெப்பாசிட்டர், ஸோ சிபிஓக்கு மேலே நேம் எழுதிருக்கும், பக்கத்துலேயே வந்து ஃப்ளாஷ் ஐசிங்கிறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெட்வொர்க் செக்ஷன் கனெக்டர் எங்கே இருக்கோ அது பக்கத்தில் இருக்க நெட்வொர்க் செக்ஷன். ஸோ அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து நீங்கள் பேக்லைட் டிரைவர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா 6 leg ஐசி ப்ளஸ் ஒரு டயோடும் ஒரு காயில் போட்டிருந்தாங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த 6 leg ஐசி சில ஃபோன்ஸில் இருக்காது, பிஜிஏ ரீவாலிங் ஐசி தான் வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு காயிலும் ஒரு டயோடும் இருக்குன்னா அது கண்டிப்பாக வந்து லைட் செக்ஷனாக இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு மொபைலோட ஐசி செக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணுறது இவ்வளோதாங்க. ஸோ நீங்களும் ஒரு சில ஃபோன்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.